ஹாய், வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம் அம்மா. அந்த பேர் என்ன? ஜெயராணி. ஜெயராணி. ஜெயராணி அம்மாக்கு இன்றைக்கு எத்தனையாவது பர்த்டே? 64. 64வது பர்த்டே வந்து உங்களோட வீட்டில் கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. அதை மேலும் சிறப்பிக்கிறதுக்காக வந்து ஒருத்தங்க எங்க மூலமா அம்மாவை போய் சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்திட்டு வர சொல்லி ஒருத்தங்க எங்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ரைட், நாங்க அடிக்கடி வந்திருக்கிறோம் இங்க, அப்படித்தானே? ரைட், எங்களை சொல்ல தேவையில்லை என்றாலும் சொல்றோம். நாங்க எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அனிவன்ஸ்ல இருந்து வந்திருக்கிறோம். முதல்ல வந்து எங்கள் எம்கே சர்ப்ரைஸ் சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் அம்மாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, ரைட். நிறைய தினம் வந்தபடிய டக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம் யாருன்னு. யார் அனுப்பியிருப்பாங்க? தெரியாதா? என்ன உடனே தெரியாதுன்னு சொல்றீங்க? கொஞ்சம் ஆக்கல கெஸ் பண்ணுங்களேன் பாப்போம் யாருன்னு. எனக்கும் தெரியும் கன பேர் இருக்கிறாங்க. கன பேர் போட்டுதான் வந்தும் இருக்கு. அப்ப யாரா இருக்குன்னு சொல்லுங்களேன் அப்படி லைன்ல பாப்போம் யார் யார் நீங்க சொல்ற ஆக்கள் சரியா. மகனோ மகளோ? மகனுக்கு என்ன பேர்? ஒரு ஆளுக்கு ஜசிந்தன், ஜெகன். ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறாங்க. ஒரு ஆள் வழியில ஒரு ஆள் இங்க இருக்கிறாங்க. பட் மகன் பேர்ல இருந்து வரையில மகனுங்க மாத்திட்டார். வேற யாராவது? உடன் அடுத்தது மகளை சொல்ல போறீங்க அப்படித்தானே? இல்லை, மகளும் இல்லை. கண்டுபிடிங்க பாப்போம். மற்றாக்கள் நீங்க எதிர்பார்க்கல, பட் இருக்கிறாங்க. பட் அப்படி இருக்கிறாங்க. அந்த இருக்கிறவங்கள தான் ஒருத்தங்க அனுப்பி இருக்கிறாங்க. தம்பியவ தங்கச்சியவ இருக்கணும். தம்பி எங்க இருக்கிறார்? பிரான்ஸ்ல. என்ன பேர்? என்ன பேர் அவங்களுக்கு? ஜோகநாதன். இல்லை. இந்தியாவில் இருக்கிறவருக்கு சிறிய ரங்கநாதன். இல்லை. சரி, ஃபர்ஸ்ட் கிஃப்ட பாப்போம். என்ன அம்மாக்காக வந்து பார்த்து பார்த்து ஓடி ஓடி ஒரு அழகான சாரி ஒன்று எடுத்து தந்திருக்கிறாங்க. ரைட், வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த க்ளூவும் தந்திருக்கு. இந்த சாரி தரைக்கே முதலே சொல்லி இருக்கு க்ளூ. கண்டுபிடிங்க பாப்போம் யாருன்னு. அம்மா நிறைய யோசிக்கிறீங்க என்னம்மா? விளங்கல. சரி, முதல்ல கண்டுபிடிப்போம். எந்த நாட்டில இருந்து வந்திருக்கும்? அம்மா உடனே சாரிய பாக்குறா. இல்ல இல்ல, இது ஜப்னாலதான் எடுத்திருக்கு அப்படித்தானே? ரைட், முதல்ல கண்டுபிடிங்க பாப்போம் எந்த நாட்டில இருந்து வந்திருக்கும். பிரான்ஸா, இந்தியாவா, ஸ்ரீலங்காவா, லண்டனா, சுவிஸா? பிள்ளைகள் இல்லை. சரி, நீங்க அனுப்பினவங்கள கிட்டவன் நெருங்கல. அம்மாண்ட ஆரோக்கியம் கருதி அம்மாவுக்காக சத்துமாக்கள், புரோட்டீன் எக்ஸ், அனலின், அதோட கிரேப்ஸ், ஆப்பிள், ஆரஞ்சு பழங்கள் எல்லாம் வச்சு ஒரு அழகான கூடை ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அம்மாண்ட ஆரோக்கியம் கருதி. ரெண்டா யாரா இருக்கு? இன்னும் ஐடியா இல்ல அப்படியா? சரி, அந்த கிஃப்டையும் பாப்போம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அனுப்பின 2 கிஃப்டையும் தந்துட்டோம். அழகான கூட ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. அம்மாண்ட ஆரோக்கியத்தை கருதி அம்மா இதுல சாப்பிட்டு பெரிய ஜங்கா இருக்கணும்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. யாரா இருக்கு? சகோதரங்கள், பிள்ளைகள். பட் அதையும் தாண்டி சகோதரம் பிள்ளைங்களையும் தாண்டி ஒருத்தங்க கொஞ்சம் ஆக்கள் செஞ்சிருப்பாங்கண்டா. என்ன
சரி இன்னொரு குழு தாரு சரியா நிறைய குட்டீஸ் சேர்ந்து அனுப்பி இருக்கிறாங்க அவினாஷ் ஆரிஸ் ஆகலாம் கனடாவில் இருந்து வந்தது இருக்கலாம் அவங்களோட பேர் என்ன அவினாஷ் ஆரிஸ் யாரு அவினாஷ் ஆரிஸ் கிஷான் இல்லை காரணியன் நந்திகா இல்லை அப்ப தெரியாது சரி நான் அம்மாவை குழப்பம் இல்லை எனக்கு அழகும் இல்லை இந்த வயசுல வந்து அம்மாவை குழப்புறதுக்கு என்ன? சரி உங்களுக்காக வந்து யாரா இருக்கும் ஃபைனலா சொல்லுங்களேன் சரி நீங்க சொன்னதுக்குள்ள இருக்கிறாங்கடா யாரா இருக்கு நீங்க கொஞ்சம் அகல சொல்லி இருக்கிறீங்க தானே அதுக்குள்ள இருப்பாங்கடா தெரியாது ஒரு ஆளை கெஸ் பண்ணுங்க சரி இவங்க தான் செஞ்சிருப்பாங்க ஒரு ஆளை கெஸ் பண்ணுங்க யசீந்தன் மகன் இல்லை என்ன பேர் அவங்களுக்கு இல்லை கிட்ட கிட்ட வாரீங்க பட் ஜசியோடய நின்றுட்டீங்க வேற யாராவது இதுக்கு மேல தெரியாது சரி நானே சொல்றேன் உங்களுக்காக வந்து உங்களோட பேர பிள்ளைகள் யாரா இருக்கு பேரையில சொன்னதானே எனக்கு தெரியும் மூத்தது காரண்யன் நந்திகா தக்ஷியன் அவினாஷ் ஆரிஸ் ஏசனா ரைட் அவங்க தான் உங்களோட பேர பிள்ளைகளான காருண்யன் நந்திகா தக்ஷயன் அபினாஷ் ஆரிஷ் அண்ட் கிஷான் ஃப்ரம் கனடா போட்டிருக்காங்க பட் இங்கே நிக்கிறாங்க அப்படித்தானே கனடா ஓகே அவங்க எல்லாரும் சேர்ந்து உங்க பேர பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்துதான் அம்மாவை வந்து அம்மம்மா வந்து சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி ஒரு பகுதிக்கு அம்மம்மா ஒரு பகுதிக்கு அப்பம்மா அதாவது உங்களோட பேர பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து அம்மாவை வந்து சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க நீங்க எப்படி ஹாப்பியா என்ன சொல்ல போறீங்க சின்ன குட்டீஸ் எல்லாரும் சேர்ந்து அம்மாவை சந்தோஷப்படுத்திருக்காங்க அம்மம்மா அப்பம்மாவை நீங்க என்ன சொல்ல போறீங்க அவங்க என்ன சொல் நன்றியை தவிர வேற சொல்லல அவங்க அடிக்கடி வாரவங்க இங்கன்னு ஒரு வருஷம் வாரவங்க இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் வருவாங்க ரைட் ஓகே மீண்டும் எங்கள் MK சர்ப்ரைஸ் சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின உங்களோட பேரப்பிள்ளைகள் கனடால இருந்து உங்களோட பேரப்பிள்ளைகள் சார்பாகவும் அம்மாக்கு இனிய 64வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி